السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. خير. அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்கள் எங்களுடைய தஸ்ஹீஹு திலாவா ஓதுதலை திருத்தம் செய்தல் என்கிற இந்த பாடநெறியில் சூரத்துல் அலாவை நாங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதை பயிற்சி செஞ்சு வரோம். அதில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஓதுதலை நாங்கள் திருத்தி கொண்டு வரோம். அந்த தொடரில் கடைசியாக நாங்கள் எத்தனாவது வசனத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம்? 5வது வசனமா? 5 முடிஞ்சிருக்கோம். அஞ்சாவது வசனத்தை முடிச்சிருக்கிறோம். இப்போ நான் சும்மா ஃபஸ்ட்டுக்கு ஓதுறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. சரியா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي قدر فهدى والذي أخرج المرعى والذي أخرج المرعى والذي أخرج المرعى وجعله غثاء فجعله غثاء أحوى فجعله غثاء فجعله غثاء أحوى. طيب. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى. أنا بنسنيت الليلة. الذي خلق فسوى والذي قدر فهدى والذي قدر والذي فهدى والذي أخرج المرعى والذي أخرج المرعى
مرعى فجعله غثاء فجعله غثاء فجعله غثاء غين فجعله غثاء أحوى. طيب ما شاء الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى أعلى الذي خلق فسوى والذي قدر فهدى قدر فهدى. والذي أخرج المرعى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى غثاء أحوى. ما شاء الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما شاء الله. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. ما شاء الله. ஆரம்பத்தில் ஓதினத்தை விட கொஞ்சம் அந்த இந்த எழுத்தை நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது விளங்குது. இப்போ மீராம்பாயிடெல்லாம் ஓதுற நேரத்தில் அதை மினஷைப்பாக நல்லாவே கவனிக்கிறாரு. அப்போ அது விளங்குது. என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வரல. சில எழுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சில வந்தாலும் ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அதில் விளங்குது இந்த எழுத்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், இதில் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் கொடுக்கணும் இந்த எழுத்தில். அது நல்லா அது நம்ம சில நேரம் முடியும் பொழுது பிழையாகிரும். ஆனால் அதை கவனித்து ஓதணுமே நம்ம நினைக்கிறோமே, அப்போ நம்மளுக்கு விளங்குது என்ன. ஹைர் மாஷா அல்லாஹ். அடுத்த வசனம் سنقرئك فلا تنسى. ஃபஸ்ட்டுக்கு நான் ஓதுறேன், நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துல. سنقرئك فلا تنسى. இப்போ பாருங்க, இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இடங்களை சொல்கிறேன். அந்த காஃபை பாருங்க, அந்த சுக்குன் வச்சிருக்குது. அப்போ காஃப் பெரிய காஃப், கேஃப் இல்லை இல்லைங்கடா. அப்போ இந்த காஃப் இல்லை, காஃப் வந்திருக்கிறாரு. அப்போ இது காஃப். அப்போ இது வந்து மெல்லினம். ஆனால் இவர் இது என்னது, இது வல்லினம் இல்லைங்கடா. அப்போ இது வல்லினத்துக்கு நாங்கள் அரபில் என்ன சொல்லுவோம்? வல்லினத்துக்கு தஃகீம்னு சொல்லுவோம். மாஷா அல்லாஹ். அப்போ இந்த காஃப், அப்போ நம்ம இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஓதும் பொழுதுக்கு உங்களுக்கு சீன் வரும். அப்போ அதில் எனக்கு டவுட் இல்லை, நீங்கள்லாம் சீனை நல்லா சொல்லுவீங்க.
சனுக நுக எப்படி نق நுக نق நுக نق நுக என்று சொல்லக்கூடாது, நுக்கு என்று சொல்லிடக்கூடாது. வாயை இழிக்கிற மாதிரியும் போயிடக்கூடாது, விளங்குதா? நுக என்று ஃபத்தஹா வச்ச மாதிரியும் போயிடக்கூடாது. அப்ப ரெண்டும் இல்லாம சனுக 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 அப்ப சரி சனுக சரியா? سنقرئك ريك ريئك ريك ரீ ரீ லேசா ரீஉக. இப்ப இந்த ரீய பாருங்க, இப்ப இந்த ரீ வந்திருக்குது. இது வல்லினமா மெல்லினமா? ملينم மாஷா அல்லாஹ். அப்ப ஃபத்ஹா தம்மா வந்தா வல்லினம், ரா ரா ரூ ரா ரூ. இதே கஸ்ரா வந்தா ரீ 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 அப்படி சொல்றாங்க. இல்ல ரீ இல்ல அப்ப உதாரணம் சனுகரிஉக அவனுக்கு தெளிவா விளங்கிடும் என்ன இந்த மாதிரி பிரச்சனை மனுஷன் அப்படின்னு சிம்பிளா. இதே சனுகரிஉக மத்தே ஊக கடைசி என்ன வருது? காஃபா காஃபா كاف மெல்லின வருது, மெல்லின வருது காஃப். அப்ப சனுகரிஉக سنقرئك சனுகரிஉக. سنقرئك இப்ப சேர்த்தே சொல்லுங்க. சனுகரிஉக سنقرئك 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 Baik, அடுத்தது فلا تنسى. فلا تنسى இப்ப அந்த فلا تنسى இப்ப ஃபலால நீங்க யாரும் பின்ன விட மாட்டீங்க. ஃப லா சிம்பிளா வரும். தன்சா تنسى அங்கனதான் ஒரு சின்ன இது வந்து பார்க்கணும். என்னண்டா சுக்குன் நூன் வருது. இப்ப இந்த சுக்குன் நூனுக்கு 4 நிலைமைகள் இருக்குது. எத்தனை நிலைமைகள் இருக்குது? 4 நிலைமைகள் இருக்குது. சரியா? முதல் நிலைமை என்னண்டா சுக்குன் நூனை நாம என்ன செய்யணும்? இல்ல ஒன்னா எதுவும் இல்லாம சுக்குன் நூனை என்னது நல்லா விளங்குறதுக்கு ஓதுறது, நல்ல விளங்குறதுக்கு ஓதுறது, விளங்குற என்றே விளங்குறதுக்கு ஓதுறது, ஒன்னா இல்லாம ராகம் இல்லாம. அப்ப வெளிப்படுத்தி ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு? இல்ஹார். விளங்குற இல்ஹார். அப்ப நாங்க இல்ஹார் என்கிற மெத்தட்ல ஓத வேண்டியது எதை? நூன் நூன். விளங்குற அதுக்கு அது எப்ப அது என்ன சிச்சுவேஷன் என்று சொன்னா குறிப்பிட்ட 6 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த நூனுக்கு போறோம், அந்த குறிப்பிட்ட 6 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்துருச்சுன்னா இந்த நூனு நாம் என்ன செய்வோம்? ராகம் இல்லாம வெரி டிஸ்க்ளோசரா விளங்குறதுக்கே என்ன செய்வோம்? தெளிவா ஓதுவோம். விளங்குது? இப்ப அது உதாரணத்துக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்த சும்மா உதாரணத்துக்கு சொல்லலாம். அன்அம்த அலைஹிம்ல இங்க பாருங்க நூன் வந்திருக்குதா, ஒரு ஐன் வந்திருக்குதா. இது ஒரு இடம் உதாரணமா. இந்த இடத்துல பாருங்க அன்அம்த, இந்த இடத்துல அப்படி ஒன்னா கொடுத்திருக்கிறியா? அதே மாதிரி நூன் விளங்காம போதே இல்லமா. அப்ப இந்த இடத்துல 2 விஷயம். ஒன்று ராகமே கொடுக்க கூடாது, ராகம் கொடுக்க கூடாது, மேலதிக ராகங்கள் எதுவும் வராது. மற்றது அந்த நூன் வெரி கிளியரா நீங்க விளங்க ஓதணும். அப்ப இது ஒரு சந்தர்ப்பம். நூனை எப்பொழுதும் மிக தெளிவாக விளங்குவதற்கு ராகம் என்று ஓதுதல். இது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். 2வது சிச்சுவேஷன் என்னண்டா இந்த நூனை பின்னுக்கு வார சில எழுத்துக்கு குறிப்பிட்ட ஒரு 6 எழுத்து இருக்குது. அந்த 6 எழுத்துல ஏதாவது ஒன்று வந்தா என்ன செய்யறதுனாக்க இந்த நூனை அதுக்குள்ளுக்கு நுழைச்சு விட்டுருது. நுழைச்சு விட்டா அந்த எழுத்துல சொன்னா வரும். சுத்தமா இந்த நூன் ஒன்று இருக்கிறதுங்கிறத என்ன செய்யாது? விளங்காது. அப்படியான சில இடங்கள் இருக்குது. விளங்கினா அதுக்கு ஒரு 6 லெட்டர் இருக்குது. உதாரணமா நம்மளுக்கு சொல்றேன்னு சொன்னா மீர் ரப்பிக்கன்னு எடுங்களே. மீர் ரப்பிக்க. இப்ப இதுல மின் ரப்பிக்க விளங்குதா? இப்ப இந்த நூன் சாக்கி இங்க ரா வந்திருக்குது. இப்ப மிர்ர மிர்ர விளங்குதா? இந்த நூனுக்கு இந்த நூன் இந்த ராக்குள்ளுக்கு நுழைஞ்சிரும்னு சொல்றாங்க. நுழைஞ்சிரும்னு சொல்ற காரணம் நுழையிறது இல்லை, எழுத்துல ரைட்டிங்ல இருக்கத்தான் செய்து நுழைஞ்ச மாதிரி இடங்குது இல்லை. ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது என்ன செய்யுது? 2 ராவை ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. மிர்ர என்று
மிர்ரன்னு அதைத்தான் இந்த நூன் நுழைஞ்சிருச்சு அதை கொடுக்க புகுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு மெத்தட், இது ரெண்டாவது மெத்தட் நுழைதல் அப்படின்றது. மூணாவது சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது இந்த நூனை ஓதுறதுல. என்ன விஷயம்னு சொன்னா இந்த நூனை மீமாக பிரட்டிடுறது. இந்த நூனை என்ன செஞ்சிருவோம்? மீமாக பிரட்டிடுவோம். என்ன செஞ்சிருவோம்? மீமாக மாத்திடுவோம். நூனை மீமா மாத்தி அந்த மீமை விளங்காம என்ன செய்வோம்? மறைச்சோதுவோம். அதை எடுத்த உதாரணமாக கொண்டு மின்பைனி, உதாரணமாக இவன் மின் பைனி எங்க வருது குர்ஆன்ல? மின்பைனி ஐதீஹிம் சஃபர், மின்பைனி ஐதீஹிம் சஃப், மின்பைனி ஐதீஹிம் அங்க வருது. வேற மின்பைனி சுல்பி வத்தராய் வசமயத்தாரிக்கு வருது. அப்ப மின்பைனி இப்போ வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நூன் இருக்குது, இங்க பா இருக்குது. அப்ப நீங்க சில குர்ஆன்ல தஜ்வீத் குர்ஆன்ல பார்க்கலாம் மீம் ஒன்று போடுவாங்க. ஏன் மீமை போடுவாங்கன்னாக்கா இந்த இடத்துல பா வந்துருக்குது, சுக்குன் நூனுக்கு பிறகு பா வந்தா அது சுக்குன் நூனு நீங்க மீமா மாத்திடுங்க. என்னதுடா மீமா மாத்திரு. மீமா மாத்தினா மிம்பைனி மிம்பைனி அதையும் சொல்லுவாங்க தஜ்வீத் சட்டத்துல. எப்படின்னா அட்வான்ஸா சொல்லுவாங்க அப்படின்னா நூனை மீமா மாத்தினா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை செய்யணும். அந்த மீம் ஹைலைட்டா இது மீம் தான் அப்படின்னு விளங்காம மறைச்சோதணும். அப்ப அது எப்படி வருது சொல்லுவோம்? நூனை மீமா மாத்தணும். அதுக்கு பேர் இக்லாப்னு சொல்லுவாங்க. நூனை மீமா மாட்டிட்டீங்க, ஓகே. அந்த மீமை கூட நீங்க ஹைலைட்டா காட்டி வரக்கூடாது. மீமான்னு விளங்காத மாதிரி மறைச்சோதணும். அது எப்படி? இப்ப மிம்பைனி மிம்பைனின்னு மீம் விளங்குதா இல்லையா? இந்த மீமை மறைக்கிறதுக்கு மிம் என்று உதட ஒட்டாம கிட்ட கிட்ட இப்படி கொண்டு இப்படி கிட்ட கிட்ட கொண்டு வச்சுக்கணும். கிட்ட இப்படி மிம்பைனி எப்படி? லேசா சாஃப்டா அப்படி விட்டுறேன். எப்படி? மிம்பைனி மிம்பைனினா மீம் நல்லா விளங்குது. மிம்பைனி இப்ப விளங்குதா? அதான் கொஞ்சம் நுணுக்கமான சில சட்டங்கள் இது. அப்ப இது நூனுடைய மூன்றாவது கட்ட நிலை. இதே நூனை நாலாவது இன்னொரு நிலைமை ஒன்று இருக்குது. அதுதான் இந்த தன்சால வர்றது. இந்த ஃபலா தன்சால என்னண்டா நூனுக்கு பின்னிக்க குறிப்பிட்ட ஒரு 15 எழுத்து இருக்குது. 15. அந்த 15 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து நூனுக்கு பிறகு வந்துருச்சுன்னா அந்த நூனுக்கு நம்ம ராகம் கொடுக்கணும் முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நூனை நாம காட்டி கொடுக்காம மறைச்சிடணும். இந்த இடத்துல நூன் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நூனை காட்டி கொடுக்க கூடாது. இப்ப சிலவங்க ஓதுவாங்க அப்படின்னா ஃபலா தன்சால், ஃபலா தன்சால சரியா? நம்ம நூனை காட்டி கொடுத்துட்டோமே, ராகம் கொடுத்தது சரிதான், ஆனா நூனை காட்டி கொடுத்துட்டோம். நூனை காட்டி அதுக்கு சொல்ற இஹ்ஃபா. என்னது? இப்போ உதாரணமா அஹ்ஃபைது ஹாதல் ஜவ்வால்னா என்ன அர்த்தம்? மறைச்சிட்டேன். ஜவ்வால் மெதுவா மறைச்சிட்டேன். அப்ப மறைத்தல், ஒரு பொருள் இருக்கும் அதை நம்ம மறைக்கணும், காட்டி கொடுக்க கூடாது. அப்ப இதை இஹ்ஃபா. அது பாதியா மறைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது ஃபுல்லா மறைக்கணுமா இல்ல பாதியா? இப்படித்தான். அதை மறைக்கிறதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. சரியா? அந்த மறைத்தல்ல நீங்க கேட்கிற கேள்வி சரின்னு சொன்னா நூனுக்கு கிட்டவா வர சில லெட்டர் இருக்குது, அதுல நூன் முழுமையாக மறையாது. விளங்குதா? தாதால் பான் சில லெட்டர்கள் இருக்கு. இப்ப அங்கெல்லாம் லைட்டா நூன் கொஞ்சம் கூட விளங்குற மாதிரி இருக்கும், ஆனா எப்படியும் விளங்கக்கூடாது. அந்த மறைத்தல்ல ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நீங்க கேட்கிற மாதிரி 50%, 75%, 100% சொல்லி இருக்குது தான். அது கொமனான ஒரு புரிதல் தான். என்னன்னு சொன்னா நூனை காட்டி கொடுக்க கூடாது. அது சில எழுத்துக்கள் இருக்குது அந்த 15லேயே, அது நூனுக்கு கிட்டால ஒன்றி வரக்கூடிய பக்கத்துல வரக்கூடிய லெட்டருங்கிறதுனால நூன் கொஞ்சம் விளங்க வந்துடும். ஏன்னா அந்த எழுத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமே, நூனை கிட்ட ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அந்த எழுத்தை, அதனால நூன் கொஞ்சம் காட்டி கொடுத்தமே ஆயிடும். ஆனா கொமனா உள்ளது என்னன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, நூனை காட்டி கொடுக்க கூடாது. அப்ப அதுல உள்ள ஒன்றுதான் அதுக்கு இன்னொரு எளிய வழி என்று சொல்றாங்க. நூனை மறைக்கிறதுக்கு ஒரு எளிய வழி ஒன்று காட்டி தராங்க. என்னண்டா, நீங்க ஒரு ராகம் எடுக்கும் பொழுது உங்களுடைய நாவு நூன் இருக்கிற இடத்துல போயிட்டு வைக்காதீங்க. நூனுக்கு அடுத்து எந்த லெட்டர் வந்தீங்களோ அந்த இடத்துல தயார் நிலையில வைங்க.
அப்போ உங்களுக்கு நூன் விளங்காது. நீங்க நூன் நிக்கிற இடத்துக்கிட்ட நாக்க கொண்டு போயிட்டு வச்சு ராகம் எடுத்தீங்கன்னா நூன்ல சவுண்டு வந்துடும். நீங்க அதே நேரத்துல நூனுக்கு பின்னுக்கு என்ன லெட்டர் இருக்குது பாருங்க. இப்ப இந்த இடத்துல சீன் இருக்குது. அப்ப சீன் எப்படி வரும்? இப்படித்தானே சீன் வரும். அப்ப நீங்க அந்த ராகத்தோட உங்களோட வாயை ரெடி பண்ணுங்க சீனுக்கு. அடுத்து சீனை முடிய போறேன், ப்ரொனவுன்ஸ் பண்ண போறேன்னு சீனுக்கு ரெடி பண்ணுங்க. அப்ப சீனுக்கு தயார் நிலையில உங்களை வாயை வச்சுக்கிட்டீங்கன்னா நூன் விளங்காம போயிடும், நூன் மறைஞ்சிடும். விளங்கிட்டா? அப்படி சொல்லுவாங்க தஜ்வீத்ல சில அந்த முறைகளை காட்டி தருவாங்க. அப்ப நாங்க பாருங்க, அப்ப ராகம் கொடுக்கும் பொழுதே ஒருத்தருக்கு விளங்கிடும். குர்ஆன பாடமே இல்லாத ஒரு ஆள், இந்த வசனத்தை கேட்காத ஒரு ஆளுக்கு ராகம் கொடுக்கும் பொழுதே விளங்கணும். இவர் கொடுக்குற ராகத்துல விளங்குது. அடுத்தது சீனத்தான் சொல்லுவாரு, அடுத்தது தாவத்தை சொல்லுவாரு, அடுத்தது காஃபத்தான் சொல்லுவாரு. இப்போ உதாரணமா மியம் காபிலின்னு எடுங்களே. இப்போ மியம் காபிலி இங்க பாரு. இப்ப மியம் காபிலி. இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் ராகம் கொடுக்கும் பொழுது சம்பந்தமே கோபிலின்டா கோபிலிட்டாண்டா மீன் ராகம் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது. நூனு விளங்குதுல பெர்ஃபெக்டா நூனை மறைச்சிட்டாரு. ஆனா அடுத்த லெட்டர் ரெண்டு லெட்டர் விளங்குது இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு அரபு தெரியும், அரபு தெரிஞ்ச சாதாரணமான ஒருத்தர் குர்ஆன் பாடம் இல்லை, அந்த இவர் ஓதுற ஆயத்தம் தெரியாட்டியும் ராகத்தை வச்சு அவன் சொல்லணும் என்னண்டு இவர் கொடுக்குற ராகத்தை பார்த்தா அடுத்தது இந்த லெட்டர் தான் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நீங்க இப்படி கொடுத்தாலும் என்னது நூன் விளங்கிட்டா இல்ல. ராகம் கொடுத்தோமா? கொடுத்தோம். ஆனா என்ன பீல அந்த ராகம் காட்டி கொடுக்கல இந்த காஃப. அப்ப அதனால நாம என்ன செய்வோம்? சொல்லும் போதே விளங்குதா? சொல்லும் போதே விளங்குதா? விளங்குதா? இவர் கொடுக்கிற டோனை பாக்குறது விளங்குது. அடுத்த லெட்டர் என்ன வரும்? வரும். இத மாதிரி சீனுக்கும் ஆகும். இது சின்ன 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 விஷயங்களை நீங்க விளங்கிக்கிட்டா மாஷாஅல்லாஹ் அவரோட ஓதல் திருப்தியும் வந்துடும். இதுதான் இல்லை இதுல உள்ள முக்கியமான விஷயங்கள். அதாவது நாங்க நேச்சுரலா படிக்கணும், அவ்வளவுதான். என்ன இருக்குதோ அதை நம்ம படிக்கணும். நாம அதை தனி தியரியா படிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா பிராக்டிஸுக்கு நேரம் கொடுக்கப்படுது இல்லை. தியரியை விளங்கப்படுத்தியே டைப் போயிருது. இப்ப நாங்க பிராக்டிஸா இருந்துகிட்டு தியரி அதுல இருந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு சிம்பிளா புரியக்கூடியவாறு இருக்குது. சரிங்களா? அப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு மாஷாஅல்லாஹ் இந்த ஆயத்தை நல்ல தெளிவா இருந்துடும். இப்ப நானே பிள்ளை விட்டேன் நீங்க சொல்லுங்க இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இருந்தது. பாருங்க, சனுக்ரிஉக சரி பிடிச்சிட்டாரு. நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, அவரு பிடிச்சிட்டாரு. என்னது என்ன பிள்ளை விட்டேன்? சனுக்ரிஉக 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 சரி சனுக்ரிஉக விளங்குது. அப்ப உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சிம்பிளா விளங்குது. سنقرئك فلا تنسى. ஓதுங்க இப்ப. سنقرئك فلا تنسى. سنقرئك فلا تنسى. سنقرئك فلا تنسى. இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி என்ன நூன் தன்சா தன்சா ஓதுங்க திரும்ப. سنقرئك فلا تنسى. இன்னும் கொஞ்சம் தன்சா அந்த ராகத்தை மூக்குக்கே எடுங்க, ஃபுல்லா மூக்குக்கே எடுங்க. فلا تنسى تنسى تنسى. سنقرئك فلا تنسى. سنقرئك سنقرئك فلا تنسى. تنسى تنسى
மாஷா அல்லாஹ். تنسى அடுத்த வசனம் இல்லா மாஷா அல்லாஹ். சரியா? திரும்ப ஓதுறேன் பாருங்க. ஒரு 3 தடவை ஓதினா நல்லா கவனிக்கலாம். என்ன வாயவே பார்த்துக்கோங்க. இல்லா மாஷா அல்லாஹ். அந்த ஹா சவுண்ட் வரும். இல்லா மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிற அந்த தஃஹீமையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, வல்லினத்தையும். திரும்ப முதல்ல பாருங்க, கேளுங்க நல்லா. இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு அந்த ஹார்ட சவுண்ட் எல்லாம் பார்த்து போனீங்களா? அந்த லாம பார்த்து போனீங்களா? ஷீனை பார்த்து போனீங்களா நல்லா? திரும்ப இல்லா மாஷா அல்லாஹ். கவனிச்சு போனீங்களா? சரி, அப்ப இல்லா அது இல்லா அது மிச்சம் சும்மா நார்மல் தான். இல்லா மாஷா நீங்க இல்லா மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹை கொஞ்சம் நல்லா நீட்டி அந்த ஹால அப்படி பாருங்க. திரும்ப பாருங்க. இல்லா மாஷா அல்லாஹ். எல்லாரும் ஓதுங்க, அப்ப சேர்ந்து ஓதினது கொஞ்சம் பிடிக்கும். திரும்ப பாருங்க, நான் ஓதுறேன். இல்லா மாஷா அல்லாஹ். இல்லா மாஷா அல்லாஹ். இப்போது இல்லா மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அதே மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு. இல்லா மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ் கொஞ்சம் நம்ம நீட்டுங்க. இல்லா மாஷா அல்லாஹ். إلا ما شاء الله அல்லாஹ் الله இல்லா மாஷா அல்லாஹ். إلا ما شاء الله إلا ما شاء الله மாஷா அல்லாஹ். அடுத்த துண்டு, அந்த ஆயத்துல அடுத்த துண்டு. إنه இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா. பாருங்க திரும்ப. இன்னஹு அப்ப பாருங்க, இன்னஹு அதுல வந்து அந்த இன்னையில ஒரு என்னைக்கு ராகம் ஒன்று இருக்குது. இன்னஹு எங்கேயாவது நூனோ மீமோ ஷத்தா வந்தா நாங்கள் அங்கே அவசரப்பட்டு ஓடாம கொஞ்சம் நின்று ஒரு சின்ன டைம் உண்டு, சின்ன டைம் உண்டு. அப்படியெல்லாம் போய் தேவையில்லை, அவ்வளோ மிஷன் இருக்கு. இன்னஹு சாதாரணமான ஒரு நின்று போறது. இன்னஹு யஅலமுல் 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 யா அண்டு இழுக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டா கல்கல் ஆயிடும். என்றா கல்கல் ஆயிடும், விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? யஅலமுல் ஜஹ்ர ஜஹ்ர எப்படி ஜஹ்ர ஹா இப்படி சொல்லக்கூடாது. ஜஹ்ர ஜஹ் அப்படி சொல்லக்கூடாது. ஜஹ்ர அத அவ்வளவு நல்ல சாஃப்டான ஒரு லெட்டர் அது. ஹாவ ஹா என்ன பெருசா காட்டினதுக்கு அப்படியே இல்லை.
جهرا 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 ஹா சவுண்டு வந்துடக்கூடாது جهرا 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 وما يخفى وما يخفى وما يخفى وما يخفى يخ அல்ல يخ 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 அல்ல يخ 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 என்னது வல்லினம் ولنا يخ என்ன மெல்லினம் ஆயிரும் அப்படி வராது يخ 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 அப்ப பாருங்க إنه يعلم الجهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى جهرا அந்த ரா فتحة அப்ப ரா فتحة ولينا تفخيم right إنه يعلم الجهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى நிச்சயமாக அவனுக்கு பகிரங்கமானதும் தெரியும் மறைந்திருப்பதும் ஜஹ்ர்னா பகிரங்கம் யஹ்ஃபானா மறைந்திருக்கிறதும் يعلم என்னது அவனுக்கு தெரியும் சரிங்களா அப்ப إنه يعلم الجهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى جهرا 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 را جهرا ரா மட்டும் தனியா சொல்லுங்க ரா را ரா را ரா را ரா ரா را يعلم الجهر يعلم الجهر وما يخفى وما يخفى சரி இப்ப பாருங்க إنه يعلم الجهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى ரெக்கார்டிங் ஆகுமா பச்சை பத்தது இல்லை பேட்டரி ஆகிட்டு போல பேட்டரி இருக்குது இருக்குதா சார்ஜ் போட்டேன் சார்ஜில் போடுங்க إنه يعلم الجهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى وما يخفى وما يخفى ஓதுங்க பாப்போம் இப்போ ஒவ்வொருத்தர إنه يعلم الجهر وما يخفى இன்னொரு தடவை إنه يعلم الجهر وما يخفى جهر را جهر جهر إنه يعلم الجهر جهر جهر وما يخفى நீ
إنه يعلم الجهر وما يخفى ஜஹ்ரா ஜஹ்ரா وما يخفى நீங்கள் إنه يعلم الجهر وما இல்லை ஜஹ்ரா جهر ஜஹ்ரா جهر ஹா சவுண்ட் வராமல் இருக்கு جهر ஜஹ்ரா جهر جهر وما يخفى إنه يعلم الجهر وما يخفى அதுக்கடுத்து போகிறதா இல்லாட்டி என்ன மாதிரி உங்களோட டைம் எப்படி 9:25 எப்படி எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு சரி பரவாயில்ல